சந்தோஷமா வந்து சந்தோஷமா விட தரவும் எத்தனை நாட்கள் எனக்கு வந்து நிறைய ஆடி திருண்டாவும் ஆடி திருண்டாவும் ஆசுவாய் கட்டம் பெரியாரே முருட்டு கோழி எச்சு கொண்டாக்குறேன்னு முருட்டு கோழி எச்சு கொண்டாக்குறேன்னு ஆடி திருண்டாவும் முருட்டு கோழி எச்சு கொண்டாக்குறேன்னு முருட்டு கோழி எச்சு கொண்டாக்குறேன்னு ஆடி திருண்டாவும் முருட்டு கோழி எச்சு கொண்டாக்குறேன் முருட்டு கோழி எச்சு கொண்டாக்குறேன் நிறைய வரும். ரைட், ஓகே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, நல்லா இருக்கீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கீங்க? அவங்க யார்? அம்மாவா? அம்மா. உங்களுக்கு அம்மா? இவங்களா? அப்ப அம்மாவை எங்க கூப்பிட்டுருமா? வாங்க. ரைட், கீதாம்மா, டுடே என்ன ஸ்பெஷல்? பிறந்த நாள். ஓகே, எத்தனையாவது பர்த்டேன்னு சொல்றீங்களா? 46. அம்மா ஏதாச்சும் கோவத்தில் இருக்கீங்களா? நீங்க தான் இல்லையா? இல்ல, சவுண்டு கொஞ்சம் வித்தியாசம் வர மாதிரி இருக்கு. அதனாலவா? களைப்பா இருக்கீங்களா? அப்படியா? ஓகே 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 ரைட், ஓகே. இப்போ வந்து கீதாமாவோட பர்த்டேக்காக ஸ்பெஷல் ஒருத்தங்க சர்ப்ரைஸாக உங்களை கிஃப்ட்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அனுப்பியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது யாரா இருக்கு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுமா? தங்கச்சி என் தங்கச்சி தங்கமான தங்கச்சி. தங்கச்சி எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்களா இல்ல வெளிநாட்டுல இருக்கா? ஃபாரின்ல இருக்காங்க. ஓகே, கட்டார்ல. ஓகே, அதுவும் ஃபாரின் தானே? எப்படி? ஓகே ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்காக மிக்கி சாக்லேட்ல செஞ்ச ஒரு பொக்கே ஒன்று கொண்டு வந்திருக்காரு. வாங்கி எடுத்துருவோமா மிக்கிட்டே இருந்து? என்ன குறுகுறுன்னு பாக்குறேன். கொடுங்க கொடுங்க கொடுங்க. மிக்கிக்கு சாக்லேட்னா ரொம்ப பிரியம். அவருக்கு தாரத்துக்கு மனசு இல்லை. என்ன மிக்கி? அது இன்னும் சரிதானே? ரைட் ரைட், ஓகே ஓகே ஓகே. சந்தோஷமா வந்து சந்தோஷமா இருக்கக்கூடாதா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? மிக்கி கவனமா, அம்மாமாங்கள ஒரு கண் வச்சிருக்காங்க, கவனமா இருந்துக்கோங்க. ஓகே, அப்படி மிக்கி வாங்க, அம்மாக்கான கேக்கை கொடுத்துருவோம். அம்மா கிட்ட கவனமா இருங்க. தடுமாறி வருவாரு. ஓகேட்டேன். சரி, இப்போ அம்மாட ஓகே கொடுத்துறீங்களா? கொடுத்துட்டாரப்பா, அம்மாவை பயந்துட்டாரப்பா. அதான் என்ன அம்மா? அம்மாவோட பேர் என்ன? அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். நம சிவாயம் ரத்னம்மா. ஓகே ரைட். அம்மாவுக்கு எத்தனை வயசு? அம்மாவுக்கு 85 வயசு. என்ன? வா, செவங்க. ரைட் ரைட் ரைட். இப்போ வந்து நம்ம கீதாமாவோட கதைப்போம். சரியா? ஓகே ஓகே. உங்க தங்கச்சின்னு ஒன்று சொன்னீங்க, உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணது இங்க இருந்து, அதாவது உங்க ஊர்ல இருந்து உங்க ரிலேஷன்ஸ் இருக்காங்க. யாரா இருக்கும் அது? உங்க சொந்தக்காரங்க இருக்காங்க. ஆமா, இங்க இருந்து. அப்போ நிக்கிறவங்க எல்லாம் பார்த்தா தெரியலையே, இவங்க எல்லாம் சொந்தக்காரங்க இல்லையா? ஓகே, அவங்க தெரியாது. இங்க இருந்தும் பண்ணிருக்காங்க. அது யாரா இருக்கு சொல்லுங்க. இங்க இருந்து
செய்யறா மகனதான் இருக்காரு. ஓகே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் மொத்தம்? எனக்கு 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகள். ஒரு ஆள் செஞ்சுட்டாரு, 4 பேர் இருக்காங்க. ஓகே ஓகே, அந்த 3 பேர்ல யாராச்சும் பண்ணிருக்க சான்ஸ் இருக்கா? அது செஞ்சுட்டாரு. என்ன செஞ்சிட்டாங்க? அது தர வேண்டியதெல்லாம் தந்து முடிச்சாச்சு. தர வேண்டியெல்லாம் தந்து முடிச்சாச்சு. ஓகே, கிஃப்ட் ஏதாச்சும் தந்தாங்களா? என்ன கிஃப்ட் தந்தாங்க சொல்லலாமா? கேட்கறது தந்தவரையும் குடும்பத்து தந்தேன். ஓகே, அதெல்லாம் தந்துட்டு இப்படி மிக்கி அனுப்பி இப்படி ஸ்பெஷலாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணிருக்கலாம் தானே? இருக்கலாம் தானே? இருக்கலாம். அப்படியா? அப்போ அவங்களோட பேரை சொல்றீங்களா? அக்ஷதன். அது யார் உங்களுக்கு? மகனா? மகன். ஓகே ஓகே, ரொம்ப குழம்பு வேணாம் உங்களுக்கு. ஆனால் அடுத்த கிஃப்ட் இருக்கு, பார்த்துருவோமா? இப்போ அம்மாவுக்கு ஒரு டாஸ்க் உண்டு. உங்க மனசு தானே சொல்லுது, நீங்க சொல்லுங்க. மனசுதான் சொல்லுது. இது வரைக்கும் இல்ல, ஆனா இப்போதைக்கு நான் இருக்கிறது அப்படியா? ரைட் ரைட். உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்துல வச்சு முடிச்சிருக்கல, எல்லாரும் முடிச்சிருக்கல, யாரு செஞ்சிருக்கான்றது எனக்கு தெரியல. ஒரு சார் பிடிக்க தேவையில்லை, அது வழியில இருந்தா யாரு என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும். ஆனா உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணவங்க இப்போ இங்க நிக்கிறாங்க. அதை நாங்க இப்ப சொல்ல மாட்டோம். யாருன்னு சொல்லணுமே. சரியா? யார் அருங்க? தங்கச்சி தானா? சரி, நம்ம யாருன்னு பாத்துருவோம். பெருசா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகே 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 ஓகே, அப்ப நம்ம அந்த கிஃப்ட் என்னன்னு பாத்துருவோமா? உள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். உடுப்பா? ஓகே, உடுப்புன்னு சொல்லிட்டீங்க. என்ன உடுப்பா இருக்கு? என்ன உடுப்பு? என்ன ட்ரெஸ்? ஸ்கர்ட் ப்ளவுஸ் இல்ல. சாரி. சரி, வேற சாரியா? போல. சாரி. சாரியா நீங்களா? ஓகே, பாத்துருவோமா? ஓகே ஓகே, மீட்டி கொடுங்க. அதுல ஏத்துற அடியா? அம்மா மாட்டா குடுறாங்க உங்களுக்கு. எல்லாரும் மம்மி அதற்காக மூத்த உடனே வரவாங்க. சரியா? கலர் எனக்கு நீல நம்பி பாத்துட்டு சொல்றாங்க. தங்கச்சி தங்கச்சி அங்க பாரு. போய் பாருங்க கேமரால. ஒருவேளை அவளு பிரிக்கலாம். இல்ல இல்ல இந்த பார்த்து கொண்டிருப்பா. அவள் அங்கே கேமராவில் அம்மா பழங்கி வர சும்மா நீங்கள் பார்க்கலாம். இதுல பிடிச்சிருக்கா? நல்ல கலரா? நல்ல கலர். அப்ப அம்மா கொடுத்துருவோம். பாத்தீங்களா? நல்லா இருக்குண்ணே. ஓகே 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 ரைட். அப்ப அடுத்த கிஃப்டையும் கொடுத்துருவோம் நம்பிக்கை. ஓகே ஓகே ஓகே. இப்போ அம்மாவுக்காக, கீதா அம்மாவுக்காக நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஃபுட் பாஸ்கெட் அனுப்பிடுறாங்க. ஃபுட்ஸ் எல்லாம் பிடிக்குமோ? ரொம்ப பிடிக்கும். அதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ரொம்ப பிடிச்சதா? ஆமாம், வாழைப்பழம் மட்டும்தானா? அப்போ மிச்சதெல்லாம் மிக்கி. ஐயோ, வந்ததுல மிக்கி பயந்துட்டேன். பழம் பிடிக்குந்தா செட் ஆகலாம். அழைச்சிட்டா? ஓகே ஓகே, அப்போ வாங்கி எடுத்துருவோம். அம்மாவுக்கு வந்து நிறைய கிஃப்ட் தான் வந்துருக்கு. என்ன மிக்கி, எதிர்பார்த்தீங்களா? இல்லையா? நீங்க எதிர்பார்க்கல? அந்த அப்ப அவங்க தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா? அவங்க யாரு உங்களுக்கு? மச்சான். அப்ப சண்டை இப்படி சொல்லி 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 அவங்களே செஞ்சிருப்பாங்களோ? ஓகே, என்ன தெரிகிறது? அப்போ இவரு இருப்பாரா? கேளுங்க பாபு. நீங்க அவருக்கு தெரியாத பாவம், விடுங்க. ஓகே ஓகே, நான் யாருன்னு சொல்றோம். நாங்க சொல்லிடுவோம். அப்படி லாஸ்ட்ல சொல்லுவோம். சொல்லத்தாம சொல்லாம போவே மாட்டேங்க. சோலி முடிச்சு
அதானே என்ன அப்ப நம்ம சொல்லாம பாத்தீங்களா ரைட் ரைட். இப்போ கீதாமா வந்து எங்களுக்கு அவர் பாட்டு பிடிச்சா தான் நாங்க சொல்லுவோம். பாட்டும் படிக்க மாட்டேன், டான்ஸ் பண்ண தெரியாது, 2 கிலோமீட்டர் தெரியா மட்டும்தான் தெரியும். அப்போ சாப்பிட மட்டும் தெரியும் என்ன? ஓகே, அதை வச்சு ஒரு கேள்வி எனக்கு கேட்போமா? ஓகே, ஃபேவரட்டா நீங்க என்ன சமையல் சமைப்பீங்க? சோறு கறி. என்ன அது தவிர ஒண்ணும் இல்லை. சரி, அவங்க சோறு கறின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுல என்ன கறி ஸ்பெஷலா சமைப்பீங்க? இறைச்சி. யாரை கேட்டாலும் இறைச்சி. அப்பா சரி சரி ஓகே ஓகே. அப்ப எங்களுக்கு இறைச்சி மீனும் ரெண்டும் எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி அந்த சமையல் முறையை கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். நாங்க சமைக்கிற மாதிரியா? என்ன யாரு மிக்கி சமைக்கிற மாதிரி? இப்படி எல்லாம் கூட போல. நீங்க சமைக்கிறீங்க, உங்களோட சமையல் முறை நீங்க சொல்லுங்க. மீனண்டா பொரிச்சு தம்பளம் போய் இறைச்சி மாதிரி தாளிச்சு பொரிச்சு தம்பளம் போய்ப்போம். அந்த சமையல் முறையை சொல்லுங்களே. எந்த அளவுக்கு உப்பு போடணும், எந்த அளவுக்கு தூள் போடணும். கை பழக்கம் தான். ஆமா. ஓகே ரைட். அப்போ தப்பிச்சிட்டாங்க. அடுத்த ஹிட்ட கொடுத்துருவோம். என்ன ரைட். அதுக்குள்ள என்ன இருக்கு கெஸ் பண்ண பார்ப்போம். என்னவா இருக்கும் தெரியாதா? உண்மைக்குமே தெரியாது. எங்களுக்கு ஒன்று தெரியாது. ஆடி திருண்டாவும் ஆடி திருண்டம் ஆக்கள் வர வந்த இன்னும் ட்ரைவ் எங்களை பொடியன் ஓகே அப்படியா? என்ன பெரிய இதெல்லாம் இருக்கு? பெரியாதே அம்மா ஏதோ பழமொழி சொல்றாங்க, நாங்களுக்கு அர்த்தம் விளங்குதில்லை. ஓகே, நம்ம பார்த்துருவோம். வேணுமா பாருங்க. குறைங்க. என்னது? கப்பா. அதை அப்படி ஓபன் பண்ணுங்க. பிளக்கா அனுப்பிச்சிருக்காங்களே. ஓகே, இப்போ அம்மாவுக்கு அதில் ஒரு மேஜிக் ஒன்று இருக்கு. பார்த்துருவோமா? ஓகே, அதை கொண்டு வாங்க ஆயுதத்தை. மிக்கி நானும் தங்கச்சி அனுபவிக்கும் முதல்ல. ஆனால் உங்களுக்கு இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. மிக்கி சொல்லுவேன். பெரிய ஓகே, இந்த நிக்கிற சைஸ்ல யாரும் இருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க? நிக்கிறதே இல்லையா? ஆமா, எல்லாரும் இருக்காங்க. இல்லை இல்லை, உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. சண்டே மிக்கியாவும் வந்திருக்கலாம் என்று நாங்கள் சொல்ல வரோம். மிக்கி பிள்ளையும் இருக்கலாம். போய் சொல்றீங்க. அப்படி இல்லை. அப்படி இல்லையா? யார் தம்பி? சரியான கண்டுபிடிப்பு. வருமா? தெரியாது. கவனம் ஆகுதுங்க. ஃபுல்லா இருக்குங்களா? ஓகே, அம்மா கிட்ட வந்து பாரு. ஓ, தள்ளி போங்க. நிக்கி தள்ளி விட்டுறாதீங்க. எதுவும் வருது? இல்லை இல்லை, அது வரும். கலர்ஃபுல்லா வருது. பாருங்க, இதுல யார் இருக்காங்க? தெரியுது.
தங்கச்சி இல்லை இல்லை, print பண்ணும்போது ஒரு ஏஞ்சல் இருக்குன்னு சொன்னாங்க. ஏஞ்சல்.